அமாவாசை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், வியாழக்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணலாம். இல்லை சுற்றி போடக்கூடாது குழந்தைக்கு. எலுமிச்சப்பழம் மட்டும் சுற்றி போடலாமே தவிர்த்து, இந்த மாதிரி பூசணிக்காய், கும்டிக்காய், ஊமத்தங்கள்லாம் வந்து குழந்தைக்கு சுற்றி போடக்கூடாது. ஏன்னா வந்து குழந்தைன்றது வந்து அந்த 1 வயசு வரைக்கும் தெய்வம் தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் உடைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய்ன்றது வந்து குழந்தையுடைய தலைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து அதை உடைக்கும் போது அந்த தலையில் ஏதாவது பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வரும்ன்றதுனால தான் தேங்காய் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து எலுமிச்சப்பழம் சுற்றி போடலாம். ஆனால் இந்த பூசணிக்காய், தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. சென்னையில் பார்த்தீங்கன்னா பாடிகாட் முனீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து என்ன விதமான வண்டி வாகனம் வாங்கினாலும் அந்த கோயிலில் போயிட்டு திஷ்டி கழிச்சிட்டு பூஜை போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ன்றதே நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா நம்ம எப்படியும் நம்ம போகிறோம் வரோம், நம்ம ஒழுங்காக போனால் கூட ஆப்போசிட்டில் வரவங்க பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து யாருமே சரியாக வர்றதில்லை. நம்ம பார்த்து பயந்து போனால் கூட திடீர்னு ஸ்பீடாக வந்து இடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடக்காமல் இருக்கணும்னா அந்த சென்னையில் இருக்குது இந்த கோயில். ஸோ அதனால் அந்த கோயில் போயிட்டு பூஜை போட்டு வந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா இப்போது சில பேர்லாம் வந்து நாங்கள் ஊரில் இருக்கோம் எங்கே போகிறது அப்படின்னா அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு பூஜை போடுறது வந்து ரொம்பவும் சிறப்பு.